சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. விண்வெளி நிலையத்தில் 4 வீரர்களையும் ஆரத் தழுவி வரவேற்ற சக வீரர்கள். சர்வதேச விண்வெளி மையத்தில் கால் பதித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் சுபான்ஷு சுக்லா. 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த நிகழ்ச்சி தருணம். சர்வதேச விண்வெளி மையத்தில் விவசாயம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார் சுபான்ஷு சுக்லா. பச்சை பயிறு மற்றும் வெந்தய விதைகளை முளைக்கச் செய்யும் ஆய்வில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. சுபான்ஷு சுக்லாவின் சாதனையை ஆனந்த கண்ணீருடன் பார்த்து மகிழ்ந்த பெற்றோர். மூவர்ண கொடியை அசைத்தும் உற்சாகம். சுபான்ஷு சுக்லாவுக்கு இந்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வாழ்த்து. 14 நாட்கள் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது. கிருஷ்ணாவுக்கு போதைப்பொருள் சப்ளை செய்த கெவின் என்பவரையும் கைது செய்த நடவடிக்கை. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவின் நண்பர்களிடம் போலீசார் விசாரணை. தனது டிரைவர் செல்போன் மூலம் வாட்ஸ்அப் சாட் செய்ததாக தகவல். பாஜகவும் அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்தை வைத்து அட்டூழிய அரசியல் செய்கின்றன. திருப்பத்தூர் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அண்ணா பெயரையும் கட்சியையும் அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையே அடமானம் வைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு எப்போதும் திமுக அரணாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் வேள்வி நடத்த கோரிய வழக்கு. உரிய உத்தரவு பிறப்பிக்க அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 42,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை நீட்டிப்பு. தமிழ்நாட்டிற்கு ஜூலை மாதம் 31.24 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு 22,050 கன அடியாக அதிகரிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் 3 பேர் சரணடைந்த 3 பேரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை.
அதிமுகவினருக்கு பதவி வரி தலைக்கேறி விட்டதா? ஒட்டப்பிடாரம் அருகே அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு இபிஎஸ் கண்டனம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் அந்த முடிவு இன்னும் வரவில்லை. மகனுடனான பிரச்சனை குறித்து ராமதாஸ் பேட்டி. கருணாநிதி போல் பாமகவின் தலைவராக என் மூச்சு வரை நானே செயல்படுவேன். மு.க. ஸ்டாலின் பாணியில் அன்புமணி செயல் தலைவராக இருக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் பேட்டி. தனது திருமண நாளுக்கு அன்புமணி வராதது மன வருத்தம் தான். பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கம். பெரியார் அண்ணாவை விமர்சித்தவர்களோடு கூட்டணி வைக்க அதிமுகவினர் எப்படி துணிகிறார்கள்? அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் திட்டம் என்றும் திருமாவளவன் விமர்சனம்.